வச்சு அந்த மாதிரி பண்ணா பேன் பண்றவானுங்க. ஆனா அந்த மாதிரி தான் நமக்கு அடிச்சு விட்டானுங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஆனா நிறைய ரீசன் அது உள்ளுக்குள்ள இருக்கும். அது யாருக்கு தெரியும். அலெக்ஸ் ஏன் அம்பேத்கர் பேட் மியூட் பண்ணிருக்கானுங்களே. பேட் வச்சது நார்மல் தானே. இதெல்லாம் இப்ப நம்மளுக்காவது 12 கட்டு வட சென்னையெல்லாம் பாத்திருக்கியா? ஆமா, இது அம்பேத்கர் போட்டோ எல்லாத்துலயும் தான், எல்லா படத்துலயும் தான் இருக்கு. இதுல மட்டும் ஏடா இது பண்றாங்க? இல்ல அப்படி இல்ல. அந்த படத்துல வந்துட்டு நீங்க எந்த பார்ட்டி அடிக்கிறேன்னு பாப்பாங்க. இப்போ துரேந்தர்ல காங்கிரஸ் அடிக்கிற, அதான் அந்த மாதிரிதான். புரியுற பராசக்தியில காங்கிரஸ் அடிக்கிற, சர்க்கார்ல ஏடிஎம்கே அடிக்கிற, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது. அதான் இப்போ. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, நம்பாலும் 2-3 எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வச்சிருப்பாரு. அதனால சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதுதான் சொல்றது வந்து இருப்பானுங்க. நீ சிங்கிள் ஸ்கிரீன்ல கூட அலோவ் பண்றாங்கடா. மல்டிப்ளெக்ஸ் தான்டா. ஒரு நிமிஷம் இல்ல, ஏ சர்டிபிகேட்ல எதுக்கு குழந்தைய உட்கார வச்சேன்னா, அந்த டைம் ஜூலில இருந்து கண்ட டிஎம்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் அது ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாம் வீடியோ எடுத்து போடுவானுங்க பாருங்க. ஜனநாயக ஏ சர்டிபிகேட் உள்ள வந்துட்டு குழந்தைங்க உட்காந்துக்குதுங்கன்னு வீடியோ எடுத்து போடுங்க. அப்போ ஒரே ஒரு கேள்வி நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி, கூலி படம் ஏ சர்டிபிகேட் எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு கலாநிதி மாற எடுத்தா, அது இன்னொன்னு ஸ்டாலின் பார்த்தாப்புல எங்கனாவது முதலமைச்சர் படத்தை பார்த்தே ஒன்னும் படமே இன்னும் ஓப்பனிங் ஆகல. காலையில தான் ஓப்பனிங். முதலமைச்சர் பார்த்து ப்ரொமோட் பண்ணி அவங்க கலாநிதி மாறன் ரிலீஸ் பண்ணி ஒட்டுமொத்த கார்பரேட் புக்கிங்ல சென்னையில பண்ணி ஏ சர்டிபிகேட் எல்லாம் பார்க்கல. எல்லா குழந்தைங்களையும் உள்ள விட்டாங்க. அதான் அந்த டைம்ல நான் இங்க வந்து கேள்வி கேட்காது இந்த டிஎம்கே இவனுங்க. ஆனா இப்ப வருவானுங்க கண்டிப்பா ஏ சர்டிபிகேட்னால வந்துட்டு டிஎம்கே காரணங்க வந்துட்டு கேட்பானுங்க, குழந்தைங்க உள்ள இருக்குது இந்த தேட்டர்ல எப்படி விட்டீங்க, ஸ்கூலுக்கு எப்படி விட்டானோ அப்படிதான் விட்டாங்கன்ட்டு போங்க. அவ்வளவுதான். முதல்ல இது இல்ல எல்லாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுது. இது எப்படி இருக்குதுன்னா, ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போறானுங்க. அப்படி போகும்போது பார்த்தா குடும்பத்தோட போறாங்க. சில டைம் இல்ல. சரி, நான் கேள்விப்பட்டது ட்ரெய்லர் 2 வந்தாமே, 2வது ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்தாமே. கண்டிப்பா வரும். என்னைக்குமே போஸ்ட்போன் ஆகிற ஒரு படமும் வரும். இன்னொரு ட்ரெய்லர் கட்டோட ஒரு புது டேட் வரும். அது ஜூலை 24ன்னு ஆல்மோஸ்ட் இப்ப இன்னொன்னு டே இல்ல. இப்ப ஒன்னு சொல்லிட்டா, ஒரு லீக் ஆன படத்தை இவ்வளவு ரெக்கார்ட் பண்ண முடியும்னா அது இவருதான் பண்ணுவாரு. கடைசி கூட பாக்கலடா. என்னதான் லீக், ஃபுல் படமும் லீக் ஆச்சா என்ன? அதான் ஒரு சீன் கூட பாக்கல. ஃபுல் படம் லீக் இல்ல, நானும் பாக்கல. மேட்டர் என்னன்னா, இல்லடா டேய் அத விடு. இல்ல நான் இங்க பாத்துருப்பேன் பாக்கல, அது வேற விஷயம். அப்டேட் ட்ரை பண்ணிடுவேன்டா. சரி அவன் பார்த்தா பாக்கல விடுறா. இல்ல அபிஷியலா வந்துட்டு போலீஸ் வந்துட்டு கோர்ட்லயே சொல்லிருக்காங்க, காவல்துறை இதுல இருந்து 1,20,00,000 பேர் வந்துட்டு இது ஆன்லைன்ல பாத்துருக்காங்க. அதான் மாறி மாறி இருக்குல்ல. ஒரு நிமிஷம் இல்ல மேட்டர் என்னன்னா, அதை விட ஃபுட் ஃபால்ஸ் அதிகமா வரும் தளபதிக்கு. அதான் இங்க ரெக்கார்டு, தியேட்டர் ரெக்கார்டு வரட்டும். இது பாதி பேர் இருப்பானுங்க, அந்த ஹேட்டர்ஸ் தான் பாதி பேர் இருப்பாங்க. நம்மளா பாத்துறோம். ஹேட்டர்ஸோட அந்த லிஸ்ட்ல நீ இருக்க. சர்டிபிகேட்டே கையில வந்துருச்சு. இல்ல கம்னரு இல்ல. மேட்டர் என்னன்னா, முதல்ல இது எப்படி இதுனா, விஜய்ன்னு ஒரு தியேட்டருக்கு ஹீரோ. நம்மளே ஒரு எத்தனை வாட்டி படம் பார்ப்போம். ஏன்டா பைராவே நான் 2-3 வாட்டி பார்த்தேன். பீஸ்ட் நான் 3 வாட்டி பார்த்தேன். பீஸ்ட் எல்லாம் போய் எத்தனை வாட்டி பார்த்த படம்? பீஸ்ட் நான் 3 வாட்டி பார்த்தேன். அதான் சொல்றேனே, இப்படி இப்படி நம்ம ஃபேன்ஸ் இப்படி இருப்போம். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க. ஜாக்கா பீஸ்ட் போன்ல தான பார்த்தேன். ஃபேமிலி கூட ஒரு வாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டி, தனியா ஒரு வாட்டி. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ எங்க கிட்ட பூ சுத்துற. நான் யாரையும் தெரியாது. எப்படி போய் சொல்றான் பாரு, நான் யாரு எங்க இருக்கேன்னு தெரியாது. 3 வருஷம் பின்னாடி போய் ஒரு படத்தை ஏன்டா கிளறீங்க? விஜய் படி அப்படியே என்ன படம் பார்த்து சொல்லு. நான் துப்பாக்கில ஃபர்ஸ்ட் தான் பார்த்தேன். நீ எல்லாம் வாரிசு படித்த நைட் ஷோ தான் பார்த்த. நீ எல்லாம் குன்றம் எங்க காலத்துல பூ சுத்துறான். டேய்
இதுல ஒரு நிமிஷம் இல்ல நான் வாரிசு ஃபர்ஸ்டே போறேன் யாரா சொன்னா நீ ஏன் ஒண்ணு முடிவு பண்ணீங்க நானே வாரிசு காலைல 8 மணிக்கு தான் பார்த்தேன் இவனா ஒண்ணு முடிவு பண்ணிப்பான் தெரியாது ரேவந்த் 4 மணிக்கு பார்த்தேன் நான் 8 மணிக்கு தான் பார்த்தேன் சர்க்கார்லாம் ஃபர்ஸ்ட் இயரா பார்த்தேன் நான் சர்க்கார் ஓபன் இது அப்படியே பார்த்தேன் இதெல்லாம் பரவாயில்ல மெர்சலுக்கு டிக்கெட்டுக்கு பிச்சைத்த கதகுது பேரு சொந்தக்காரனுக்கு போன் பண்ணி கொலை மிரட்டுது மாவுன நீ மட்டும் இல்ல இல்ல சொந்தக்காரங்க டிக்கெட் இருக்குதுடா இந்த சொந்தக்கார பையன் ஆனா இவன் ஒரே வார்த்தை நீ டிக்கெட் தரல உன் வீடு பக்கமே வர மாட்டேன்னு அப்புறம் டிக்கெட் கழிச்சு 4 மணிக்கு போனேன் ஈவினிங் இன்னொன்னு பெரியானது என்ன தெரியுமா ஜாக்கியா இல்ல கலர் அன்னைக்கு படம் வேற நல்லா இருக்குது மெர்சல் வரவன் போறான் தம்பி பிடிக்குது தம்பின்னு போன பெரிய எடுத்து மவன ஈவினிங் வரைக்கும் பல்ல கட்சினா அப்புறம் 3 மணி நேரம் முக்க பாத்துட்டு வரலாம் 3 மணி நேரம் படம் இன்னொன்னு இல்ல ஜனநாயகன் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா செம்மையாதான் இது அமையும் ஏன் சொல்றேன்னா அனிருத் மியூசிக் எல்லாம் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ எப்படி சொல்றதுன்னா நிறைய நியூஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மியூசிக் விக்டல் தான் 2 ராப் சாங் இருக்குடா செம்மையா இருக்கும் பேர் இது அதான்டா இது எப்படி படமே பாக்குறதுதான் 2 ராப் சாங் இருக்குன்னு சொல்றோம் ஏய் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான் பைத்தியம் எல்லாருக்கும் தெரியும் 2 ராப் தெரியலனா நான் என்னடா பண்றது தெலுங்கு படமா பார்த்தா அப்படிடா ஆனா இல்ல என்ன கேட்டா ஜாக் 10 நிமிஷம் கழிச்சு ஆயிட்டு நான் பார்த்தேன் கூட ஒத்துக்கிறேன்டா கப்புன்னு நான் பாக்கலடா உண்மையாவே எனக்கு இஷ்டம் இல்ல சொல்றேன் அவன் பார்த்தான்டா ஒரு சரி இப்ப தெரியும் இல்ல ஒரு சரி இரு இப்போ இப்ப லாக் பண்றான் பரவாயில்ல ஜாக்கா எப்படி பஸ் விளையாடாங்க கூட சென்னையில எங்க கூட நாங்க எல்லாம் ஒரே இடத்துல பார்க்க போறோம் சென்னையில வரையா என் கூட இல்லடா தம்பி என் கூட இல்ல நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்னா பார்க்க போறோம் அலெக்ஸா தேவையில்லடா ஷாமு அலெக்ஸ் அவனுக்கு ஆளே இல்லடா நீ வேற சும்மா இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்கான் பாரு ஆந்திராலாம் இல்ல அதான் இங்கதான் பாக்குறது சிஎம் இல்ல சென்னை தான் ஆந்திரால போய் பாக்கணுமா இல்லையா முதல்ல இல்லடா ஆந்திரான்ற கான்செப்டே வந்து ஸ்பாயிலர் ஆக கூடாதுன்னு ஆந்திரா போடுது கூடாது இல்ல இப்பதான் ரீமேக் போடுது ரீமேக் பண்ணது நான் பகவான் கேசர் எல்லாம் பாத்திருக்கேன் ரீமேக் போடுறது இதனால எல்லாரும் இங்க சென்னை தான் இது பண்ணிருக்கேன் பகவான் கேசரி ஓகே அலெக்ஸ் சென்னையில படம் லீக் ஆகுறதுக்கு முன்னாடியே சென்னை தானே பிளான் பண்ணிருந்தாங்க ஆந்திராவே டவுட் வரமாட்டே இல்ல பாக்க மாட்டியா ஏய் நான் வரமாட்டேன்டா நான் இருட்டிலே வாழ்றேன்டா வெளிய அப்படிதான் வாழ்றேன் இல்ல பாக்க மாட்டேன்னு சொல்லு ஜாக்கா டேய் சரி ஒரு நிமிஷம் இல்ல நாளைக்கு இல்ல ஒரு நிமிஷம் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அது வீக்கெண்ட்ல வந்துரும் நாளைக்கு வந்துட்டு கரூர் முக்கியமா ஒரு பேசுவாரு தளபதி எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அது நல்லா ஆனா யார தூக்கி போட்டு மெரிப்பாருன்னு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் அதான் முடிஞ்ச ரோட் ஷோ மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாம தளபதி ஸ்பீச்ச ரொம்ப பயங்கரமா காணப்படுறது அது வேற ஆனா இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது கரூர் விஷயம் ஏன்னா இப்பதான் போறாரு அதான் சம்பவத்துக்கு அப்புறம் போறாரு அதுக்கு வேற எப்படி ஒப்பாரி வைக்க போறானுன்னு தெரியல எப்பாப்பா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்ல அண்ணன் எப்படி தெரியுமா அடிக்கிறதாண்டா பிளான் போய் டிஎம்கே 10 வச்சுட்டு வந்துருவாரு அதுதான் பிளானு அவ்வளவுதான் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இன்ஃபுளுசர் தளபதி போயிட்டு வந்துருப்பாரு அப்பனும் மௌனம் ட்வீட் போடுவானுங்க பேரு அவரு பொய் சொல்றாரு அதான் சிஎம் இது பண்றாரு கேஸ் நடந்துட்டு சரி நாளைக்கு அது நடக்கும் சரி ரோட் ஷோ சொன்னாங்க அது உண்மையா ரோட் ஷோ இருக்குது கன்ஃபார்ம் இருக்குது இந்த வாட்டி ரோட் ஷோக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருவாங்கல்ல கவர்மெண்ட் சைடுல இருந்து
இல்ல இல்ல பர்மிஷனே அலெக்சா கொடுத்துருவாங்கல்ல 9 மணிக்கு. டேய் அலெக்சா நான் வந்த உடனே இவனை தத்தின்னு சொன்ன பாரு பாத்தியா, நிரூபிக்கிறான் பாத்தியா தத்தின். நீ பர்மிஷன் தானே கொடுக்க போற, ரோட்சாக்கு கொடுக்க மாட்டேன், பர்மிஷன் நான் கவர்மெண்ட்லயே கேக்குறான் பாரு. ஆனா ஒரு இல்ல நம்பாலே இருக்கும்போது கூட 5000 அறிவுடா, நல்ல அறிவுடா. பவன் கல்யாணம் சப்போர்ட் பண்றா அதோட இங்கெல்லாம் பேச. நீ பர்மிஷன் தானே கொடுக்க மாட்டேன். அடிப்பான்டா, அவனே அடிப்பான். கவர்மெண்ட் அண்ணன் எடுத்துக்கிறேன். இல்லடா இல்ல இப்போ நம்ம தான் ஒரு கவர்மெண்ட் நானா கூட அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கரெக்டா போயிருக்கிற போல புரியுதா? இன்னும் 5000 பேர் தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட்டா நான் சொல்றேன், இப்போ 5000 பேர் மேல போக கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்றது கன்ஃபார்மா தெரியும். இல்ல சின்ன பசங்க ஒரு நிமிஷம் தமிழ்நாடு தேட்டர் பத்தி ஒண்ணு சொல்றேன். எவ்வளவு பெரிய யாரு இது ரிலீஸ் எல்லாம் போயிட்டு சின்ன பசங்க போதான் செய்வாங்க. அந்த டைம்ல டிஎம்கே கார எச்ச பசங்க வந்துட்டு பாருங்க விஜய் ஏசர்டிபிகேட் படத்துல வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்துட்டு வீடியோ போடுவாங்க எச்ச போடுவீங்க. அப்ப என்ன பண்ற கூலி படம் அப்ப என்ன புடிங்கன்னு தான் கேட்குறேன். இன்னொன்னு இல்ல அத மாச கடைசியில பாத்துக்கலாம். இன்னொன்னு வீக்கெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும். அதான் இந்த ரிலீஸ் டேட் இது மாதிரி வரும். அதே கேட்பான் படம் என்ன ரெட் தானே ரிலீஸ் பண்ணான்னு கேட்பான். 2 வாரம் எங்கடா அவன் இருக்கானா? இருக்கான். ஆதி யாரு வெளியே இருக்கு? ஆதி யூடியூப்ல போயிட்டு அப்டேட் கொடுக்க தேவையில்ல. நம்ம ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அலெக்ஸே சனிக்கிழமைல இருந்து ப்ரமோஷன் அப்டேட்லாம் ஸ்டார்ட் பண்றான்ல கேவிஎன். ஆமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சோம். எனக்கு புரியலடா இந்த படத்துக்கு இருக்குடா ப்ரமோஷன். படம் ரிலீஸ் ஆகட்டே ப்ரமோஷன் இல்லடா உண்மை என்னன்னா இல்ல இந்த படமே ப்ரமோஷன் தான்டா, எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணணும். இன்னொரு ஆளே லஞ்சக்கலாம்ன்றீங்களா? படம் எவ்வளவு பெரிய தெரியும். மத்ததெல்லாம் சொல்றேன் அப்டேட்ஸ் இல்ல ஒரு அபிஷியல் ரிலீஸ் டேட் படமே மைக் கேக்குறான்டா. படமே ரிலீஸ் ஆயிடுச்சுடா. அப்ப எதுமே விட மாட்டாங்க. யாரா சாவடிக்குற? ஏதாவது விடுவாங்க. போடுவோம். ஒரு நிமிஷம் இதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் வரணும். புக்கிங் எப்போ ஓபன் வரணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை ஓபன் பண்ணி இது பண்ணுவாங்க. மட்டும் போடுவோம். அதுக்கு அடுத்து அபிஷியலா போஸ்டர் போடுவோம். அதுதான் அப்டேட். ஆனா இல்ல எனக்கு இப்பதான் ஒரு சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? முன்னாடி என்ன சொல்லுவானுங்க, படம் OTT-ல வந்துரும், இது பண்றவாங்க, தியேட்டர்லயே வராது. அந்த கடலூர்காரர் எங்க படமே ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாரு. நல்ல வாய்டா. நம்ம ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆகுது. அலெக்ஸ் நம்மளுக்கு ஒரு விஷயத்துல என்னடா காலங்காத்தால ரிலீஸ் ஆன படத்தை ஓவர்சீஸ்ல இருந்து பிரிண்ட் எடுத்து போட்டுருவானுங்களோன்ற பயமே கிடையவே கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னு யோசிச்சு பாரு ஜாக்கே, இதையும் தியேட்டர்ல ஒருத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண எப்படி இருக்கும் தமிழ் ராகர்ஸ்ல? யாரா நீ? அவன் எப்படிப்பட்ட கேட்டகரின்னா அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அதான் இருப்பான். அந்த மாதிரி கேட்டகரி. சில பேர் தியேட்டர் எஃபெக்டோட பாக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் செட் ஆகும்ல அது. நான் சொல்லல திரும்ப ப்ரூவ் பண்றான் பாரு தத்தின்னு. இது நான் எங்க திரும்ப ஃபர்ஸ்ட் அனுபவிச்சேன். என்ன இருந்தாலும் கடைசி படம்டா, மக்கள் பேர் கொண்டாடுவாங்க. அதான்டா ஒரு நிமிஷம். இந்த படம் ஓடுறதுக்கு 3 காரணம் இருக்கும். ஒண்ணு இந்த படம் வந்துட்டு அதான் தளபதி படம். 2வது கடைசி படம். 3வது வந்துட்டு பார்த்தேன்னு இந்த படம் வந்துட்டு என்ன சொல்றது இருக்கிறதுலே வந்துட்டு எல்லாரும் ஒரு என்னது கான்ட்ரவர்சியான படம். அப்படி என்னதான் எதுக்கு இதை பேன் பண்ணாங்க, எதுக்கு இது பண்ணாங்க? உங்ககிட்டதான் ஒரு கேள்வி. உங்ககிட்ட ஆதிக்கிட்ட படம் எத்தனை வாட்டி பாப்பேன்? என்ன விட மாட்டேன் போலியே. முதல்ல அவனை உர்றா. சரி ஆதி ரோகிணிடா. வெற்றி இல்லனா
கேக்குதா? நீ ரோகிணி, எங்களுக்கு வந்து வெற்றி, காசிரா 3த்துல ஏதாவது. கேக்குது நீ பாக்குறேன். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னடா டே இதுல வந்து நான் அலெக்ஸ் வந்துச்சுடா ரோஹினி காசியா. நீ வந்து எங்களுக்கு வந்து ரோகிணி, ஃபர்ஸ்ட் டே காசி, டிக்கெட் அந்த வெற்றி. FDFS டிக்கெட்டை நீ வெற்றி வந்து தேட்டர். PL போடுற. ஓகேவா? போறேன். டேய் டேய் அவன்லாம் தியேட்டர் போவான்டா. ஆனா நம்ம கூட வர மாட்டான். அவன் கூச்ச சுபாவம். அது ஒரு தியாகராய FDFS கன்ஃபார்ம். ஆதிதான் தியாகராயா? இல்ல அலெக்ஸ். சூப்பர். ஆதிதான் இல்ல பார்க்காத படத்தாலும் தியேட்டர்ல பார்த்தோன்னு சொல்லுவான். ஒரு வருஷத்துக்கு நான் எத்தனை படம் பார்த்தேன்னு சொல்லுவான். ஷோல டிக்கெட் புக் பண்ணடான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவான். எங்கடான்னு கேட்டா ஒரு வருஷத்துக்கு போட மாட்டான். கன்ஃபார்மா வரும் தியேட்டர்ல. வருஷத்துக்கு 40 படம் கன்ஃபார்மா. டேய் வருஷத்துக்கு 40 நல்ல படமே வராதுடா. அதுல 10 தானே நல்ல படம் வரும். பார்த்தது 30 தான்டா. பைத்தியகாரா, வருஷத்துக்கு 40 படம் பார்க்கறதுலாம் பெருமையா? மாசத்துக்கு ஒரு நல்ல படம் வர மாட்டேடா இப்பெல்லாம். உயிர் வாங்கிட்டு பாப்பாங்க. நான்லாம் 2018-19 ஒரு 70 மாசத்துக்கு 4-5 படம் பார்த்தேன். ரிலீஸ் ஆன படம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்பெல்லாம். அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா ஒரு டைம் காலேஜ் டைம் அதிகமா பார்த்தேன். இப்ப வந்து படங்களே ரிலீஸ் ஆகுறது இல்ல. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனாலும் ஓடிடுறது ஜாலியா. நான் காலேஜ் படிக்கும் போது தான் இப்போ நான் தளபதி படத்தை தவிர வேற யார் படத்தையும் 2வது வாட்டி பார்க்க மாட்டேன். ஆனா 2 படத்தை மட்டும் 2வது வாட்டி பார்த்தேன். ஒண்ணு காஞ்சனா 2, அசுரன். இது மட்டும் தான் 2 வாட்டி பார்த்தேன். மீதி எல்லாம் தளபதி படம். டேய் நான் நானி படம் வந்துச்சுல 4 வாட்டி பார்த்தேன்டா. 4 வாட்டியா தியேட்டர்லயா? அட மயிர் உனக்கு எப்படி வீட்டுல காசு கொடுக்குறாங்க அந்த டைம்ல? நான் ஒரு படத்தை 2 தடவை பார்த்தேன். அது வந்து தளபதி படம். 3 வாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பார்த்தேன். நான் சொல்றேன், எங்களை விஷம் வச்சு சாவச்சு காதலே எங்களை செய்யாத. நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். நானி படம் வந்தப்போ வயசு என்ன கேர்ள் கூட போனேன் புரியுது. பக்கத்துல பில்லா 2 யார் போவா போனா இந்த படமே போனாரு. நான் அதை கேட்கல. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போனேன். வயசு எவ்வளோன்னு கேட்டாங்க. வயசு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போனேன்ற. எங்க காதல செய்யலாம். அதுக்கு இப்படி எல்லாம் செய்யாத சரியா? பழைய மாதிரி இருந்தா வேற மாதிரி கேட்டு ஒரு படத்தை 2 தடவை பார்த்தேன். அந்த படம் சொன்னா நீ காண்டாயிரு. ஜெயிலர் 2 வாட்டி பார்த்தேன். 2 வாட்டி ஃப்ரீயா தான் கொடுத்து அதனால பார்த்தேன். இல்ல விடு, அதாவது 8 படம். நானா ஆனா ஒரு டைமே கேவலமா பார்த்தது வந்துட்டு ஒரு டைமே கேவலமா பார்த்த படம்லாம் காலா. ஆளாலாம் தியேட்டர் போயிருக்கான் பாத்தியா தற்கூரி பையன். நான் வலிமையே தியேட்டர் போனேன். எவ்வளவு பெரிய கிளவுனா ஆனா இல்லடா இவனை கலாய்க்க கூடாது. ஏன் தெரியுமா? இந்தியன் 2 தியேட்டர்ல பார்த்தவன் நானு. நானும் தான் பார்த்தேன். இல்லடா நான் இங்க ஒரு நிமிஷம் கலரை கேட்டு பாடுறேன். நான் இந்தியன் 2 வேணான்னு சொன்னேன். ஹரிஷ் இருக்காரு. தக் லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்கேம். நம்பிக்கை வச்சு ஏமாத்தி விட்டான். இந்தியன் 2 ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு பிளாப் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த படத்துல. இல்லடா அது தக் லைஃப் ஏன் ஸ்கேம் பண்ணி விட்டானா, அது அவன் சொந்த காசை போட்டு எடுக்கிறது. கமல் நல்லா வந்து வாயில சரி ஓம்ன்றவட வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஓம் அது வந்து ரிலீஜியஸா இருக்கு. முதல்ல ஒன்னு சொல்லிட்டாடா, அது ஓஎம்டா. இவன் அந்த படத்துல வந்துட்டு இந்த படத்துல ஓம் ஓம்னு சொல்லி ஒரு ஓடு ஏதோ ஒன்று சொல்லுவான். அதுலயுமே ஒரு ஓடு சொல்லுவான். முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல இதுல டீடைலிங் வாங்க பண்ணா யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போனாமா மாஸ்க் காட்டணுமா இந்த கூட்டத்துல குடித்து வச்சுக்கோங்க. பகவத்கீதையே பார்த்தது இல்ல.
இதுல இன்னொன்னு ஒரு நிமிஷம், நீ லீக்டு வெர்ஷன் சில பேர் நினைச்சிட்டு இருப்ப, தியேட்ரிக்கலா கட் பண்ணி பக்காவா ஒரு வெர்ஷன் இருக்கும். அதான் இப்ப பார்க்க போறோம். செம்மையா இருக்கும். அப்பதான் இந்த மியூட்டட் வெர்ஷன் இந்த இது பண்ணி உன்ன மாதிரிலாம் இதுல வந்து சில பேர் இல்லடா இந்த கருப்பை கூட பாத்திருப்ப. தியேட்ரிக்கல் வெர்ஷன் ஒண்ணு நான் இருக்கும், இன்னும் நெட்ஃபிளிக்ஸ் கருப்பு படமே வெர்ஷன் ஒண்ணு இருக்கும். பாக்கலடா. அது விடு, அது தெரியாம போயிடுச்சு விடு. நான் இன்னும் பார்க்கவே தோண இல்ல. மாட்டேங்குது அந்த படம். குறிஞ்சி பூ பூத்த மாதிரி ஒரு பூ பூத்துச்சு. பூத்த பூவை பத்திரமா விடு சேஃபா விடு இல்ல வச்சுக்கணும். இல்ல ஆனா இல்ல கிட்டனா விட்டுருக்கலாம்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இட்டோ கிட்டோ இதுதான் பார்க்க பூத்த தோண பூவை மாட்டேங்குது. பத்திரமா சேஃபா வச்சுக்கணும். அந்த பூத்த பூவை நசுக்கி கசுக்கி தேவையில்லாம மேல பாக்குறாங்க. ஆனா இல்ல நீங்க இல்ல திடீர்னு ஒரு படம்லாம் ஹிட் ஆகும்டா, அது வேற சிச்சுவேஷன். இது எப்படின்னா நேத்து ஒரு சாங் வந்துச்சு பாத்தியா? டாக்ஸிக்ல. என்ன பாத்து டாக்ஸிக். டாக்ஸிக்ல பார்த்தேன். ஆனா நீ எதை பாப்பன்னு தெரியும், அந்த படத்தை எதுக்கு பாப்பன்னு தெரியும். ஆனா நான் ஒரு டே இல்லடா இல்ல டே நான் உனக்கு சொல்ல வந்தேன், டாக்ஸிக் கேவலமா தான் இப்ப காட்டுறான்ல 18+ சீன்ஸ்னு. ஐ நீட் மோர் ராஜா. இல்லடா ஒரு நிமிஷம், யாஷ் வந்துட்டு அந்த படத்தோட கதை சொல்லியிருப்பான்டா கலரு. நான் அதை ஒரு இது வீடியோ புக் மார்க் பண்ணியிருப்பேன் முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல. சத்தியமா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கதை. அந்த படத்துல ஒருவேளை படம் வந்தா ஒரு டவுட். ஒரு நிமிஷம், இது ஒரு நிமிஷம், இது மசாலா படம் 18+ படம் சொல்லி இதை ப்ரோமோட் பண்ணிட்டு உள்ள ஏதோ ஆமா உள்ள ஏதோ பெருசா வச்சிருக்கா. இல்லடா அந்த கதையை ஃபுல்லா உளறிட்டோம் தெரியுமா? பெருசா இத மட்டும் தான் காட்டுறா. இல்ல அந்த கதையை நான் அந்த கதையை டிஎம் பண்றேன், நல்லா இருந்தது அது. இல்ல அவ இத மட்டும் தான் காட்டுறா, நீ நோட் பண்ணா தெரியும். இத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் சந்தோஷம் தான். அப்ப உள்ள ஏதோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். எதுவுமே சொல்ல முடியல. படம் எடுக்கிறதே லேடி டைரக்டர். இல்லடா லேடி டைரக்டர் இல்ல, லேடி டைரக்டர் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்றதெல்லாம் சரி இருக்கட்டும். அலெக்ஸ் அந்த லேடி டைரக்டர் யார் தெரியுமாடா உனக்கு? ஒரு படம் நடிச்சிருக்காங்க, கீது மோகன்தாஸ். கீது மோகன்தாஸ். அவங்க இல்ல இப்போ லேடி டைரக்டர் லேடி டைரக்டர் இப்படி இருப்பாங்களான்னு சில பேர் கேட்கலாம், உண்மைதான். இதுல இன்னும் சில பேர் வந்துட்டு இல்ல யாஷி தான் கதைன்னு சொல்லலாம். உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், இந்த படம் வந்த பிறகு அந்த கதையை பாரு, அந்த கதை நல்லாதான் இவன் சொல்லும்போது சொன்னது சில பேர் கேட்டு அதை அனுப்புறேன். நல்லதான் எழுதிருக்காங்க, கதை கேட்கும் போது நல்லா இருந்தது. அலெக்ஸ், அப்ப துரந்தர் கூட வரும்போது இந்த படத்தை ஏன் அடிக்க பாத்தீங்க? இல்லடா நானும் அடிக்க பாக்கலையே, போஸ்ட்போன் பண்றது நல்லதுதான். யாஷி சப்போர்ட் தான், நாளா சப்போர்ட் தான். 1500 சி. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, துரேந்தர் 2 முன்னாடி டாக்ஸிக் எல்லாம் நல்லா நிக்க முடியாது. ஏன்னா துரேந்தர் 5 பார்ட் இருக்காம இந்த படத்துல. இல்ல துரேந்தர் 1 தான் சூப்பரா இருக்கு. 2 இல்ல டேய் டாக்ஸிக் விடுங்கடா. இப்போ ஜனநாயகம் பத்தி அப்டேட் என்னன்னா மாறும். இரு வீக்கெண்ட் வந்துட்டு ரிலீஸ் டேட் அபிஷியலா வரும். அதுக்கடுத்து ஒரு ஏரியால இருந்து ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு புக்கிங்ஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் வரும். தமிழ்நாட்டுல தலைகீழ நின்னாலும் 9 மணிக்கு மேல தரமாட்டாங்க. 9 மணிக்கு தான் FDFS இருக்கும். வேற யாராவது ஆயிருந்தா பண்ணிருப்பாங்க. நம்மள போட்டு கருப்புக்கு 4 மணி ஷோ கொடுத்திருந்தா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இருக்கலாம்ல. கருப்புக்கு வந்து 4 மணி யாரு போய் பாப்பாங்க? 4 பேர் போய் பாப்பாங்க. அப்படிலாம் இல்ல தரமாட்டாங்கடா அதெல்லாம். கருப்புக்கு வந்து 4 மணி ஷோ அவனுக்கு வந்து அப்ரோச்சே பண்ணலாம். அவனுங்க கேட்டதே 9 மணி ஷோ தான். அவனுக்கு 4 மணி ஷோவே வந்து கேட்கலாம். ஒரு நிமிஷம் இல்ல 4 மணிக்கு லாஸ்ட் அப்ரோச் பண்ணதே கூலி தான். எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியும், என்ன பண்றது. எனக்கு பெருசா ஆசைலாம் ஒண்ணு இல்ல. எனக்கு ஜனநாயகன் வந்து 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டு அந்த மென்டல் வருவான், ஐயா 4 மணிக்கு ஷோ கொடுத்து அவனுக்கு 11 மணி ஷோ கொடுக்கும். இதுக்கப்புறம் எல்லா படமும் 9 மணி தான். 6 மணி கூட வேணாம், 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணா சந்தோஷமா இருக்கும். 1000 வாட்டி கத்தனாலும் 9 மணி தான்டா.
அவ்வளவுதான்டா. அதர் ஸ்டேட்ல இந்த கலர்பூர்ல எல்லாம் பாரு அலெக்ஸ் 24 மணி நேரம் படம் ஓட்டி கொண்டாடுறாங்க. முதல்ல சரி 9 மணிக்கு விட்டாலும் 4 மணிக்கு விட்டாலும் முதல்ல ஷோ கவுண்டே உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்க கம்மியா தான். ரூல்ஸ் படி 5 தான் போட சொல்லியிருக்காங்க. 4 5 தான். எப்படி பார்த்தாலும் அந்த 9 மணிக்கே போடலாம். ஓகே தான். 9, எனக்கு 12, புரியாத விஷயம் என்னன்னா இப்போ இல்ல நீ தியேட்டர் ஓனர் சைடு யோசிச்சு பாரு, அவனுக்கு கரெக்டா தான் இருப்பானுங்க. அவனுக்கு என்ன பண்றது, ஃபேன் சைடு பார்த்தா கரெக்டா தான் இருக்கும். சத்தியமா இதெல்லாம் இந்த சிகப்பு தொப்பி நடந்ததான். 9, 12, 3, 6. டேய் நல்லா பெஜ்ஜி படம் நைட்டு 12 மணிக்கு பார்த்தேன். 12 மணிக்கு ஷோ 5 ஷோ தான். காலம் 3:30 மணிக்கு நல்லா இருந்துச்சு அந்த விசாருங்கடா, ப்ரீமியர் போட்டு விட்டுருவானுங்க. அது பெத்தி ஒரு நிமிஷம் என்ன கேட்டா நம்ம படம் தான் ஆல்ரெடி இதுவாச்சு. என்னடா ப்ரீமியரே போடலாம், ஆனா போட மாட்டாங்கடா. மாட்டாங்கடா. நைட்டு 11:50க்கு பிரீமியர் போடலாம்.